ஹலோ மெஜிஷியன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது கார்டு மேஜிக் தான். ஸோ கார்டு மேஜிக்லேயே வந்து நிறைய மேஜிக் வந்து நான் ஆல்ரெடி விட்டுருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த மேஜிக் வந்து சூப்பராக இருக்கும். நார்மலான ஒரு பிளேயிங் கார்டில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேஜிக் பண்ணலாம். அதில் ஒன் ஆஃப் த மேஜிக் தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். மற்ற விஷயத்த வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இதில் ஒரு ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் போயிடலாமா? ஓகே, இந்த கார்டு மேஜிக் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ ரேண்டமாக ஏதோ ஒரு கார்டு பாட்டம்லேருந்து டாப்லேருந்து எடுக்கிறோன்னு வைங்க. இந்த மாதிரி கார்டு வச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்டை எடுத்து இங்கே வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிடுறோம். திருப்பியும் அவங்க எடுத்து அகைன் நம்ம இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஸ்டாப் அப்படின்றாங்க. அந்த இடத்துல இந்த கார்டை வச்சுட்டு நம்ம மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ அவங்க எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்களோ அந்த கார்டை மட்டும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இது எடுத்துட்டோம். அண்ட் பேலன்ஸ் இருக்க கார்டு இது ஓகேவா, இது எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்க கார்டு எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வச்சிடறோம். நம்ம ஸ்டாப் பண்ண இடத்துலையும் அவங்க ஸ்டாப் சொன்ன இடத்துலையும் நம்ம கார்டு கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். சேம் 9 and 9 பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கார்டு. அதே மாதிரி தான் இந்த கியூலையும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மேஜிக் பண்ணணும்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கார்டா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலாக வந்து ஆமாம், எல்லாமே ஒரே கார்டு. 5 diamond கரெக்டாக அவங்க ப்ரெடிக்ட் பண்ண இடம் இந்த 2 கார்டு. இந்த வீடியோ பார்த்துடலாமா எப்படின்னு? ஓகே, இப்போ டுட்டோரியல் என்னன்னா, நீங்கள் இந்த 4மே ஏஸ் கார்டாக எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ ஏஸ் கார்டுன்றது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிளியராக இருக்கும். அதனால ஏஸ் கார்டை எடுத்துக்கோங்க. இந்த கார்டு எல்லாமே 5 diamond எடுத்துக்கணும்னா அது உங்ககிட்ட கிடைக்காது. ஒரு நார்மல் கார்டுலேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஏஸாக எடுக்கும் போது இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் கார்டாக தான் இருக்கும். ஸோ சேம் கார்டு இருக்காது, டிஃப்ரெண்ட் கார்டு இருக்கும். அதாவது 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கார்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 4 ஏஸ் கார்டில் ஒரு ஏஸை மட்டும் பாட்டமில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க 3 ஏஸும் டாப்பில் வச்சுருங்க. இந்த கார்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது, அதாவது எல்லாமே 5 diamond இருக்குல்ல, அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நீங்கள் 2 ஏஸை பாட்டமில் வைக்கணும், 2 ஏஸை டாப்பில் வைக்கணும். நீங்கள் நார்மல் டெக், அதாவது நார்மலான ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் அப்படின்னா 3 ஏஸை மேலே வைக்கணும், ஒரு ஏஸை கீழே வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரேண்டமாக ஒரு 2 கார்டு எடுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ ரேண்டமாக ஒரு 2 கார்டு எடுத்து நம்ம இங்கே வச்சுட்டோம். இப்போ பார்க்குறவங்களுக்கு ரேண்டமாக ஒரு 2 கார்டு இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகும்னா, நம்ம டாப்லேயும் பாட்டம்லேயும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இதுவும் ஏஸாக இருக்கும், இதுவும் ஏஸாக இருக்கும். பேலன்ஸ் இருக்க எல்லா கார்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி காட்டுங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட். இப்போ என்கிட்ட 5 இருக்குன்றதுனால உங்களுக்கு 5ஆக தெரியும். அவங்க கிட்ட காட்டும் போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது வந்து தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாட்டமில் என்ன கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ கியூ இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து கியூவும் இருக்குது, 9ம் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை வைக்கணும்னா கியூ தான் வைக்கணும். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து ஏஸ் இருக்கிறதுனால ஏஸை வந்து வச்சுக்கலாம். புரியுதா? ஸோ கியூ இருந்தால் கியூவை வைக்கணும், ஏஸ் இருந்தால் ஏஸ் தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் பாட்டமை பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ ஏன்னா மேலேயும் ஏஸ் தான் இருக்கும், பாட்டம்லேயும் ஏஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் பாட்டம் கார்டை பார்த்துக்கணும். சரியா? இந்த இடத்துல வந்து கார்டை வச்சுக்கிட்டே வரணும். அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லணும். அவங்க ஸ்டாப் பண்ணோடனே நம்ம பார்த்த கார்டு கியூ இங்கே இருக்குல்ல, அதனால் கியூவை வந்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ் பண்ணிட்டு மொத்தமாக அப்படியே போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் எடுங்க, திருப்பி அகைன் எடுங்க, திருப்பியும் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டாப் பண்ணும்போது 9 எடுத்து அங்கே வைங்க. அப்போ என்ன ஆகும், டாப்பில் இருக்க 9 பாட்டமில் போயிடும். அந்த பாட்டமில் 9 வந்துடும். நீங்கள் அதை அப்படி மேலே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அந்த ஏஸ் இருக்குல்ல, ஒரு ஹேஸ் கூட இன்னொரு ஹேஸும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏஸ் கூட இன்னொரு ஏஸும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸோ நீங்கள் தான் அதை வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிங்க. நான் சும்மா மேலே தான் கார்டு வச்சேன். கரெக்டாக நீங்கள் வந்து அதே ஏஸில் வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்க. அண்ட் தென் 1 மிஸ் ஆகிருந்தால் கூட பரவாயில்ல, 2மே நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு காமிச்சிட்டு, இப்போ பேலன்ஸ் இருக்க கார்டில் எங்கேயுமே ஏஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கார்டை ஃபுல்லாக காட்டலாம்.
இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் பண்ணதில் வந்து வேற கார்டு எல்லாமே 5ஆ இருக்கிற மாதிரி ஒரு கார்டை அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் நார்மலான கார்டை வச்சு, அதாவது நடுவில் எந்த கார்டு ஒன்றா இருக்கட்டும், நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்க, எல்லாமே ஹேஸாக எடுக்க போகிறீங்க, ஓகேவா? அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட நீங்கள் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே போனீங்கன்னா மேலே கேட்லாக் இருக்கும். அந்த கேட்லாகை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நிறைய ப்ராடக்ட் இருக்கும், அது கீழே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது வரும், ஓகேவா? இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் சேம் இதேமாரி ப்ராடக்ட். அப்படி இல்லைனா நார்மலான ஒரு கார்டை வச்சு நீங்கள் மேஜிக் பண்ணலாம். அதுவும் சேம் ட்ரிக் தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னா இதை வாங்கிக்கோங்க, இது வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, நார்மல் கார்டை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட்டான மேஜிக் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸ்டே டியூன்.